பெற்ற தாயும் பிறந்த வீடும் ஓடி திரிஞ்ச முத்தமும் கும்பிட்ட கோயிலும் படித்த பள்ளிக்கூடம் சுற்றி இருந்த உறவுகளும் நட்புகளும் இதை தவிர இந்த உலகத்தில் யாரும் எதையுமே பெற முடியாது. அது என்று சொன்னால் பெற்ற தாய், அடுத்த பிறந்த வீடு ஓடி திரிஞ்ச முத்தம் படித்த பள்ளிக்கூடம் கும்பிட்ட கோயில் சுற்றி இருந்த உறவுகள் நட்புகள். இதை விட இந்த உலகத்தில் உலகம் ரம்மியமானது. அதிൻ്റെ அசிங்கம் மனுஷன் மட்டும்தான். இங்கே காட்டு மிருகங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அதுகள் எந்த மனிதரையும் தாக்குறதில்லை, அழகாக இருக்குது. மனுஷரை தாக்கி கொள்கிற பரம்பரை எனக்கு முதல் 9 பரம்பரை இங்கே இருந்திருக்கணும். எல்லாம் சாவச்சேரியே தான் அவன் பூர்வீகம். சாவச்சேரியில் இருந்து இங்கே வந்து தொழிலுக்காக வந்தவர், விவசாயம் செய்கிறதுக்காகவும் அப்படி வந்த இடத்த இந்த கோயிலை வச்சு வணங்கி அதில் இருந்து வந்த பரம்பரை. அதில் வந்து இப்படி இன்னும் செய்து கொண்டு நிற்கணும். எனக்கு தெரியத்தக்கனே இப்படி செய்து கடைசியாக நான் செய்து இப்போ என்னோட முடியும். இந்த கிராமத்துக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன? நீங்கள் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறேன்னு சொன்னீங்க, இந்த கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தேன்னு சொன்னீங்க, அதுக்குமான தொடர்பு என்ன? அதை கொஞ்சம் எங்களுக்கு விரிவாக சொல்ல முடியும்? இல்லை, எனக்கு இந்த கிராமத்தில் என்னுடைய தகப்பன் என்று 10 பரம்பரை, நான் 10வது பரம்பரை. 9 பரம்பரை எனக்கு முதல் போயிருக்கு. அப்போ இந்த 9 பரம்பரையும் இங்கே தான் ஆண்டு அனுபவிச்சிருக்கேன். அவேண்ட ஆண்டு அனுபவித்த வாழ்க்கை வரலாறு அந்த தடயமாக முதலாவது எங்களை நன்றுக்கிற வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு கோயில் இருக்குது, அது முருகன் கோவில். அதே எனக்கு தெரியத்தக்கனே எங்களோட அப்பாட தகப்பன் ஆறுமுகம், பிறகு பூதத்தம்பி, பிறகு ஆறுமுகம், பிறகு தர்மலிங்கம் என்னுடைய அண்ணன், அடுத்து என்னுடைய மற்றண்ணன் ராசா, அடுத்தது நான் அமிர்தலிங்கம், அடுத்து என்னுடைய தம்பி குமாரலிங்கம், என்னுடைய தம்பி சாந்தலிங்கம். இப்படி நாங்கள் பரம்பரையாக அதை பூஜை செய்து கொண்டு இருந்த நாங்கள். அதை விட பக்கத்தில் ஒரு ஆலயம் பைரவர், அவர் புதுமை உள்ளவர். அவர் வந்து என்ன கட்டு சொல்லி ஆடின வயல்லாம் கட்டாடு வயல். இந்த வயலுக்கு பேர், கிராமத்துக்கு பேர் கட்டு சொல்லி ஆடிய வயல் கட்டாடு வயல். இதுக்கு ஏற்கனவே ஒரு அந்த காலத்தில் மாந்த துறைமுகமாக இருக்கேக்குள்ள இதுக்கு குமரகோட்டம்னு இருந்திருக்கு ஒரு பேர். அது பேர்ந்து இந்த புதுமையால் கட்டு சொல்லி ஆடின ஒரு காரணத்தினால அது கட்டாடு வயலாக மாற்றப்பட்டிருக்குது. அந்த பேர் வந்து அருகி கட்டாடு வயலாக மாறி இருக்குது. இந்த கட்டாடு வயலில் என்னுடைய பூர்வீகம்தான். அந்த பரம்பரையில் இருந்தால் நான் தான் இப்போ இதில் இருக்கிறேன். மற்ற ஒருத்தரும் இங்கே இல்லை. அவன் மரபு வழி தொடராக இருக்கிறாள், நான் ஒரு ஆள் தான். இப்போ மற்ற படியெல்லாம் இப்போ இங்கே அவன் பரம்பரையில் இருந்தாக்கள் இல்லை. அவைகள் வந்து எங்களோட பரம்பரையில் இருந்தாக்கள்ல நான் ஒரு ஆள் தான் எங்களோட வம்சத்தில் இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன்டா. மற்ற எல்லாம் வந்து வர இடங்களில் இருந்து வந்து திருமணம் செய்து கொண்டு வந்தாக்களும் இங்கே இருந்தாக்களும் அப்படித்தான் இருக்குன்னு அழிஞ்சு தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு ஆளுண்டா நான் தான் அந்த பரம்பரையில். அந்த கோயிலையும் இப்போ நான் ஆதரிக்கிறதுலேருந்தும் விடுபட்டுட்டேன். என் காரணம் என்னென்று கேட்டால், நான் கோயிலில் இப்போ வசதி படைச்சாக்களும் கொஞ்சம் சர்வாதிகாரம் படைச்சாக்களும் தான் கோயில் ஆளலாம்ன்ற ஒரு கணக்கு வந்துட்டுது. நான் ஏழையாக இருக்கிறதாலும் கஷ்டத்தில் இருக்கிறதாலும் அப்போ இந்த சொல்லுகள் செயல்கள் ஒன்றும் அந்த கோயிலுக்கு எடுபடுறே இல்லை. அதனால என்னையா வேல் விளாத்தி விட்டுதுன்னா நான் தனியாக இருக்கிறேன். இந்த கட்டாடவேல் முருகன் கோயிலில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, முருகன் கோயிலில் என்னென்ன நாளில் அந்த விசேஷங்கள், அந்த கும்பாபிஷேகம் அதுகளை பற்றி உங்களால் சொல்லிடுவோம்? நிச்சயம் ஆண்டுக்கு ஒரு முறை பொங்கல் வாரது. அந்த பொங்கலோடு சேர்ந்து ஆனி மாதம் அனிஷ நட்சத்திரத்தில் அபிஷேகம் வாரது. முதல் நாள் முருகனுக்கு அபிஷேகம், அடுத்த நாள் வைரவருக்கு பொங்கல். இதுதான் வளமையானது. வைரவருக்கு விருமர், காளி என்றெல்லாம் இருக்குது. இதுகளுக்கெல்லாம் 10 அதிகரி 10 முறைப்படி பூசாரி மேலால் செய்யப்படுற எங்கட பரம்பரையால் நானும் செய்தேன். அப்போ எங்கட பரம்பரையில் தான் இது செய்து கொண்டிருந்தது. எங்களுக்கு தான் இந்த 10 முறைகளெல்லாம் தெரியும். இப்போ 10 முறையை பின்பற்றையில் வருது. 10 முறையும் இல்லை, அந்த பழைய நிலைமையும் இல்லை. 10 முறையண்டா என்னென்று ஒரு கொஞ்சம் விளங்கப்படுத்தலுமா எங்களுக்கு? 10 என்று சொன்னால் ஒரு யந்திரம். யந்திரம் என்று சொன்னால் வைரவரை கூப்பிடுறாரு. ஒரு யந்திரத்தை கீறி அவரை கூப்பிட்டு அந்த நல்ல நாளில் அவருக்கான அபிஷேகங்கள் இதுகளெல்லாம் செய்து அந்த துலங்க அரிசி என்றது முன்னுக்கு வைரவற்ற மடைக்கு முன்னுக்கு அரிசி வேற வரும். அதாவது அரிசியில் தான் 10 கீறுறாரு. 10 என்று சொன்னால் அந்த யந்திரம் பைரவருக்கு ஒரு யந்திரம், காளிக்கு ஒரு யந்திரம், விருமருக்கு ஒரு யந்திரம், பகலில் விருமருக்கு ஒரு யந்திரம் கேட்டாரு. கீறி பகல் 12 மணிக்கு விருமருக்கு ஒரு பெலியும் கொடுத்து அது கோழிச்சாவல் கொடுக்குறது. இப்போ அது பெலி கொடுக்குறத நிறுத்த சொன்னதால கோழின்ற சேவல் ரத்தத்தை அறுத்து போட்டு விடுக்கணும். அல்லாட்டி இளநியும் கொடுக்கலாம், எல்லாம் பூசணிக்காய் கொடுக்கலாம், இந்த 3ம் கொடுக்கலாம், எல்லாம் 3ல் ஒன்றா கொடுக்கலாம். ஆனால் விசேஷம் என்னென்னு சொன்னால் கோழி தான் பெலி கொடுக்குறாரு. அதுதான் கடந்த காலங்களில் நீண்ட காலமாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த கோழியை பலி கொடுக்கணும். அது என்னென்னு சொன்னால் அந்த வைரவருக்கு கோழி பலி கொடுத்து அவருக்கு அல்லாடி இந்த வைரவர் வந்து முந்தி ஒரு காலத்தில் இதால் ரோட்டால் விசில் அடித்து கொண்டு போக இயலாது, ஒரு தலைப்பாக கட்டி கொண்டு போக இயலாது, சேட்டையால் செய்ய இயலாது, கிளிச கட்ட வேலையில் ஒன்றும் செய்ய இயலாது.
கொஞ்சம் பாய் பேசி கொண்டிருந்தார். அது போராளில் தொத்தி அவருக்கு வருத்தத்தை கொடுத்து அவரை பயமுறுத்தி அப்படியெல்லாம் செய்கிறதால அவருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அவருக்கு கொடுக்க வேண்டிய பலியை கொடுத்து கட்டி விடுறாரு. அப்போ அவர் சொல்லு கேட்டு நிற்பார், தனக்குரிய சாமான் வந்துட்டேன். இப்போ அந்த பலி கொடுக்குற முறைகளெல்லாம் மாறிட்டு இப்போ பூசாரி மேலே கையை விட்டா பிறகு வேறு இடங்கள்ல இருந்து வந்து பூசை செய்கிறார்கள். ஐயர் பூசை செய்கிறார் வேறு இடத்திலிருந்து. கோயில் பூசை பொங்கல்கள் வேறு ஆக்களால் நடத்தப்படுது, வரலாறு தெரியாதவர்களால் நடத்தப்பட்டு வழிநடத்தப்படுது இந்த கிராமம். இப்போ இந்த கோவில் இப்போ அதே அந்த காலத்தில் இருந்த அதே சக்தியோடையும் உக்கிரத்தோடையும் இந்த தெய்வங்கள் இப்போயும் இருக்கான்ட்டு நீங்கள் நம்புறீங்களா? இப்போ நிச்சயமாக தெய்வங்கள் இருக்கு. ஆனால் மனுஷர் தான் அந்த நிலையிலேருந்து மாறி இருக்கணும். மனுஷர் என்னன்னு சொன்னால் முந்தி கஷ்டமாக இருக்கிற காலத்தில் எல்லாரும் இந்த ஊரில் வந்து எல்லாம் ஒரே ஆக்கள் தான் இருந்தார். ஒரு வீட்டில் அப்பம் சுட்டா எல்லா வீட்டுக்கும் அப்பம், அந்த அப்பம். ஒரு வீட்டில் பொங்கல் பண்ணால் எல்லா வீட்டுக்கும் பொங்கல். அப்படி ஒரு ஒற்றுமையும் நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் நல்ல தொலைநோக்கு பார்வையும் இருந்தது மூதாதையர்கள் இருந்த காலத்தில். இப்போ அவைகள் அருகி போனதால் புதியவர்கள் வந்தோன்னே புதிய புதிய நடைமுறைகளுக்கு மாற்றம் செய்து கொண்டு போயினோம் கிராமத்தில். அப்போ அப்படி ஒரு சிக்கலை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இளம் தலைமுறைக்கு உங்களோட கருத்து என்ன சொல்ல வாரீங்களா? இளம் தலைமுறைக்கு என்னென்னா கிராமமாக இருக்கணும், கிராமம் நரகமாக மாறக்கூடாது. அப்போ கிராமமாக இருக்க வேணுமெண்டா நாங்கள் கிராமத்தில் பின்பற்றப்பட்ட வழிமுறைகள், கிராம மக்களால் பேணப்பட்ட மூதாதையர் பேணப்பட்ட இதுகள் நடைமுறைகள் அதுகளை நாங்கள் பின்பற்றினா தான் நாங்கள் கிராமவாசி. இல்லைன்னா நாங்கள் நரகவாசி தான். பின்பற்ற தவறுனா நாங்கள் நரகவாசி தான். நாங்கள் எங்கேயும் போகலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருந்தால் இல்லை போனால் லண்டனில் இருக்கலாம், இல்லை அமெரிக்காவில் இருக்கலாம், இல்லை ஆப்பிரிக்காவில் இருக்கலாம். ஆனால் எங்கே இருந்தாலும் எங்களோட கிராமத்துக்கு வந்தோடனே எங்களோட கிராம ரீதியான வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ முடியும். லண்டனில் வாழ்ந்துட்டு இங்கே லண்டன் மாதிரி ஏசி பூட்டணும்னா பூட்டலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஏசி வந்து எங்களுக்கு வித்தியாசம் தரும். இங்கே உள்ள வெக்கைக்கு அந்த ஏசி ஒத்துக்கொள்ளாது. எங்களுக்கு நாங்கள் நேச்சுரலாக இயற்கையான முறையில் இயற்கை காற்றை சுவாசித்து அதே வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் தான் நாங்கள் கிராமவாசிகளாக இருக்கலாம். கிராமத்தில் நல்ல நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு இருக்கலாம். இங்கே நல்ல ஒரு வருத்தமே வராது, கொலஸ்ட்ரால் வராது, சுகர் வராது, ப்ரெஷர் வராது, புத்தி சுவாதீனம் வராது, தேக ஆரோக்கியம், நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியம், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, நல்ல செயல்பாடுகள் எல்லாம் மெருகூட்டி வலுவூட்டி தரும் இந்த கிராமங்கள். இதே நல்ல இப்போ நவீன காலத்து மக்கள் வந்து தாங்கள் நவீன காலத்தோடு போகணும், அதோட கிராமத்தை நவீன காலத்துக்கு கொண்டு போகணும் என்று பார்க்கணும். ஆனால் கிராமத்தில் இப்போ பெனங்கற்கண்டு இப்போ கிடையாது, புழுக்கொடிகள் கிடைக்காது, பினாட்டு கிடைக்காது, பழந்தண்ணி கிடைக்காது, மோர் கிடைக்காது, நகரத்துக்கு போனால் கிடைக்காது. அடுத்த தேன், நல்ல காட்டு இறைச்சி வகைகள், அடுத்த வந்து இது மூலிகை வகைகள், பிரண்டத்தண்டு, வெள்ளாரை, பொன்னாங்கானி, தூதுவளை, இப்படித்தான மூலிகைகள் இருக்குது. ஆயுளுக்கு நல்ல மற்ற ஆவரசம், பூ, இதுகளெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருந்தால் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். எந்த டாக்டரும் தேவை என்று சொல்கிறதுக்கு இல்லை, தேவை இல்லைன்றதை சொல்லலாம். கிராமவாசிகள் மருந்தெடுக்கிறது குறைவு, நகரவாசிகள்லாம் நிறைய மருந்துகளை பெற்றுக்கொள்ளணும். கிராமவாசிகள் இந்த மூலிகைகள் இயற்கையானதை சாப்பிட்டு அவைகள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். நகரவாசிகளுக்கு தான் அடிக்கடி பிரச்சனைகள் வருகிறது. மேஸ்கோழி மாரி அவன் வாழ்க்கையும் அப்படி தான் நடத்தி வச்சு ஒரு சின்ன காலால் நடக்க இல்லாது, கண்ணார பார்க்க இல்லாது. காலார நடக்கணும்னா அங்கால ஒரு 2 அடி எடுத்து வைக்க அந்த மதில், இந்தியாவில் ஒரு 2 அடி எடுக்க இந்த மதில், அந்த வீட்டுக்காரங்க அப்பா என்ன எட்டி பார்க்குறேன் இந்த வீட்டு. அப்படி பிரச்சனைகளும் இருக்கிற நகரங்கள். ஆனால் கிராமங்களில் அந்த பிரச்சனைகள் இல்லை. காலார நடக்கலாம், எத்தனை மைல் வேணுமென்றாலும் நடக்கலாம், யாருக்கு காயம், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கலாம்.